ராஜ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனானா தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் பனானா, ரவை, மைதா, அவுல், ஏலக்காய், சால்ட், வெல்லம், பேக்கிங் சோடா, எண்ணெய், தயிர். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பனானா தோசை ரொம்ப ஈஸிங்க நம்ம செய்கிறது. முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2 பனானா எடுத்துருக்கோம். நம்ம 2 பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணது இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ஸோ இதோட ரவை வந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். மைதா வந்து சும்மா ஒரு கைக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. அவுல் வந்து ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். பனானா தோசைன்றது ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 4-5 போட்டுக்கிறோம். ஸோ இதோட இதுக்கு தேவையான வெல்லம் போட்டுட்டு இதுக்கு 1 கப்பு தயிர் மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இதை இது அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இது வந்து நல்லா திக்காக ஸ்மூத்தாக இருக்கணும், அதனால தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் நல்லா நைஸாக இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் ரவையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைஸாக அடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகணுங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க சால்ட்டு. அப்புறம் இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுலேயே நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நைஸாக கன்சிஸ்டன்சி வரணும். இதை எடுத்து இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். ரவை கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கணும், இதில் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம தோசை எடுத்து ஊற்றிடலாம். தவை சூடாகட்டும். தவை சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த பனானா தோசை பேட்டர் வந்து எடுத்து ஒரு கரண்டி ஊற்றிட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து திக்காகவே ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தின்னோட திக்காக ஊற்றுங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பனானா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்னதாகவும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க, திக்காக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பனானா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.